கண்டி கோணகல மக்கள் தமது அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தும் பாதையில் உள்ள உடைவு காரணமாக மிகுந்த அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கண்டி மெததுமர பிரதேச சபைக்குட்பட்ட இரங்கல நகரில் இருந்து கோணவள தோட்டத்திற்கு செல்லும் பாதையில் காணப்படும் பாலத்தின் நிலையே இது. பழமைத்துவம் வாய்ந்த இந்த பாலத்தில் பயணிக்கும் போது தாம் மிகுந்த அச்ச நிலையை எதிர்கொள்வதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். கடந்த சில காலமாக பெய்த அடைமழை காரணமாக 10 அடி அகலம் கொண்ட இந்த பாலமானது 3 அடி வரை தகர்ந்துள்ளது. ரோட்டு ரொம்பவே மோசமா இருக்கு. எங்களுக்கு டவுனுக்கு போறதுக்கோ வாரதுக்கோ இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறனாலும் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புறனாலும் எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புறனாலும் பின்தொடர்ந்து யார் சரி வரணுமா இருக்கு கூட்டிட்டு போவேன். என்கிட்ட பயம் ரோட்டு உடஞ்சி போயிடும் அப்படின்னு. தொடர்ச்சியாக பாலத்தை கவனிப்பின்றி விட்டால் பாலம் முற்றாக தூர்ந்து போகக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக மக்கள் அச்சம் வெளியிடுகின்றனர். ரங்களையிலிருந்து கோணவளைக்கு சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த ரோட்டு படும் மோசமா இருக்குது. எங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு நோயாளி அது கொண்டு போறதுக்கு இயலாது, வரவும் இயலாது. இந்த பாலத்தை இரங்கல நகரில் இருந்து ரன்வில, கொடகங்க மேல் பிரிவு, கிரண்டி அல்ல கோணவளை ஆகிய தோட்டங்களுக்கு செல்லும் பிரதான பாதையாக அமைந்துள்ளது. மக்கள் தமது அன்றாட தேவைக்காக பயன்படுத்தப்படும் இந்த பாலமானது தற்போது வாகன போக்குவரத்திற்கு ஏற்புடையதல்லாமல் போயுள்ளது. மோசமான நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். யாரும் கவனிக்கிறது இல்லை. மந்திரிமார்க்க ஓட்டுக்கு அதுக்கு மட்டும் தான் இங்கே வருவாங்க. மற்றபடி எந்த வேலைக்கும் வந்து இந்த ஆளுகளை நல்லது கெட்டது பார்க்கறதில்ல. உங்களுக்கு அந்த பிரதேச சபையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திருக்கோம். அவங்களை வந்து படமெல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஏற்பாடும் செய்யலை. அதனால் இந்த மக்களுக்காக, ஸ்கூல் பிள்ளைகளுக்காக வேண்டியாவது இந்த ரோட்டை கட்டாயம் செஞ்சு தரும்படி தகுந்த அதிகாரிகளிடம் மிக பணிவான்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாலத்தின் நிலை தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இந்த பகுதி மக்கள் உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றனர்.